மாசமாக இருந்தாலும் தொட்டி கட்டி கீழே ஒரு மாதிரி இருக்குது. மீடியமாக இருந்தாலும் தொட்டி கட்டிட்டு அங்கே கீழே ஆஸ்பத்திரி போக முடியாது. ஐ மீன் தொட்டியில் தூக்கிட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு கீழே. Hello guys, welcome back to Gold Musafir channel. ஸோ இன்றைக்கி நான் வந்து சுற்றி பார்க்க வந்த ஏரியா வந்து மலையூர். அதில் வந்து கீழ் மலையூர், மேல் மலையூர், வடவூர்னு ஒரு 3 ஊரோட அதுவும் ஒரு மலை கிராமம் தான். அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன். ஸோ அங்கே போய்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து இதே இடத்துல அங்கே இருக்க ஒரு ஆளுகளோட ஒரு பேட்டியும் இருக்கும் இந்த வீடியோவில். அதே மாதிரி இங்கே எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி சமைச்சு ரெடி பண்ண போகிறேன். அண்டு அதுவும் இல்லாமல் என் கூட என் தங்கச்சியும் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். நான் இப்போ போயிட்டு இருக்க மலைப்பாதை தான் மேலே இருக்க மலை கிராமத்துக்கான முக்கியமான ஒரு வழித்தடம். இது வழியாக தான் மேலேருந்து யார் கீழே வரணுனாலும் சரி, மேலே போகணுன்னாலும் சரி, அது எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் இது வழியாக நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் மேலே நடந்து தான் போகணும். இந்த பாதை கூடவே நீர் வழித்தடமும் இருக்குது. இந்த வழித்தடத்தில் எப்போவுமே நீர் வந்து வருமா, இதுக்கு காரணம் மலைக்கு மேலே இயற்கையாகவே நீர் ஊற்று இருக்கான். இங்கே எங்களோட லஞ்சுக்காண்டி நான் லோக்கல் மார்க்கெட்லேருந்து ஃபிஷ் கொண்டு வந்தேன். எனக்கு மீன் ஸ்லைஸ் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் முழு மீனை வாங்கிட்டு வந்து இங்கே கட் பண்ணுறேன். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா, ஆயில் எல்லாமே நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டேன். இதை இப்போ ஊற வச்சேன்னா நான் லஞ்ச் அப்போ இதை பொரிக்கும்போது ரொம்பவே ஒரு அழகான டேஸ்ட் கொடுக்கும். நான் இப்போ அகைன் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் மேலே. ஸோ போகிற வழி எப்படி இருக்குன்னா ரொம்பவே மேடாக இருக்குது. அதே மாதிரிக்கு நான் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது என்ன கிராஸ் பண்ணி போனவங்கள்ட்ட நான் கேட்ட விஷயம், இந்த ரோடு இதே மாதிரி தான் இருக்குமான்ட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, இது 10 கிலோமீட்டருக்குமே இதை விட மோசமாக தான் இருக்கும் போக போக. அண்ட் இந்த வழியாக தான் எங்கள் ஊர் பெண்களும் சரி, ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களும், மேலே இருந்து விளைஞ்சதை கீழே விற்க வரவங்களும், விற்றுட்டு மேலே போகிறவங்களும் இப்படி தான் நாங்கள் போயிட்டு வரோம். எங்களோட லைஃப் இப்படி தான் இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் ஒரு 3 கிராமம் இருக்கான். இது ஒரு 4 கிலோமீட்டர் இதே மாதிரியே ஏறுமா. இது எப்படி டெப்த்துங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே நட்டக்குத்தலாக தான் இருக்கும். இதில் இந்த மேலே இருக்க 3 கிராமத்தை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, ஜாமான் எல்லாத்தையும் இது வழியாக தான் கொண்டு வந்தோம். இன்னொரு பாதை இருக்குது, அதில் ட்ரெக்கு போகலாம். பட் இதுதான் ஈஸியான பாதை. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. ஸோ என் கூட என் சிஸ்டரும் ஏறிக்கிட்டு இருக்கா. இதை பொறுத்துட்டு என் பேர் ராமங்க. வந்து இந்த 3 ஊர் வலசு, சின்ன மலையூர், பெரிய மலையூர், வலசு 3 ஊர். எதாக இருந்தாலும் கஷ்ட நிலைமைக்கு ஒரு முடியலைன்னா ஒரு பெண்கள் வந்து மாசமாக இருந்தாலும் தொட்டி கட்டி கீழே ஒரு மாதிரி இருக்குது. மீடியமாக இருந்தாலும் தொட்டி கட்டிட்டு அங்கே கீழே ஆஸ்பத்திரி போக முடியாது. ஐ மீன் தொட்டியில் தூக்கிட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு கீழே இறங்கணும். எத்தனை கிலோமீட்டர் இறங்குங்க? வந்து 7 கிலோமீட்டர் வரணும். 7 கிலோமீட்ரு. ஆமாம். அங்கே வளர்ச்சிலேருந்து பெருமிலேருந்து 10-12 கிலோமீட்டரு நடந்து கீழே வந்துதான் நத்தமோ அலட்டி சந்திரையோ எங்கிட்ட ஒரு வழி நாங்கள் வண்டியை பிடிச்சி போய் சேரணும். எந்த அவசரம்னாலும் அப்படி உயிர் போனால் போனது. ஆமாம், அப்படி நிலைமையில் நாங்கள் இருந்து இங்கே இந்த மலையில் வாழ்கிறோம். ஆமாம். எத்தனை பேரியா இருக்குங்க மலையில் மொத்தம்? எத்தனை குடும்பம்? 3 ஊர்லேயும் எப்படியும் வந்து ஒரு ஊருக்கு வந்து 200 தலைக்கட்டு 300 தலைக்கட்டு இருக்கும். எங்கள் ஊர் வந்து சின்ன மலையில் வந்து அப்படித்தான் ஒரு 300-400 குடும்பம் இருக்கும். அப்புறம் அந்த 2 ஊர்லேயும் எப்படியும் 400-500 தலைக்கட்டு போயிருக்கோம். ஆமாம். இங்கே விவசாயம் தொழில்னா முக்கியம் விவசாயமா இல்லை? விவசாயம் இந்தி சோளம், வரவு, கம்பு போட்டோம். இப்போ அது இந்த மழை இயற்கையாப்ப அதனால அந்த வருஷம் தான் என்னமோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம். அந்த கொட்டை முந்திரியை போட்டுக்கிட்டு அதுவும் சீடை அடிச்சு பூச்சி அடிச்சு அதுவும் வரது வருமானமும் கட்டாயி போச்சு. வந்து பிளாமரம் இருந்துச்சு, அதுவும் காப்பும் மிதமாகி போச்சு. வர வர பூராமே குறைஞ்சிட்டு தான் வருது. அதை தவிர்த்து இங்கே வேற விவசாயமே இல்லை. கூலி வேலை செஞ்சா இப்படி மழை, பன்றி மலை, கொடைக்கானல் இப்படி போனால் தான் வரும் வளர்க்க முடியும்.
ஓ இங்கேருந்து அங்கிட்டு தோப்பு வேலைக்கு பண்ண வேலைக்கு காப்பு காடு சீக்க இப்படி வாழைக்காடு சீக்க அங்கே கூட்டி போடுவாங்க. இப்போ வரைச்சி ஆள் விட்டு போடுவாங்க. இப்படி போய் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் இந்த மலையிலேருந்து இப்படி இந்த நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த வந்து பார்த்துட்டு எவ்வளோ சிரமத்தில் நாங்கள் இந்த மிளகா தலை சமையல் சமைத்து போகணும். ஆமாம் பார்க்குறேன். வேறு படிக்கிறவங்களுக்குலாம் ஸ்கூலில் இருக்கு. படிக்க வந்து இப்போ பிள்ளைகள்லாம் பசங்க வந்து கீழே ஐயனார் படிக்க வருதுங்க. படிச்சுவிட்டு அங்கே 5 மணிக்கு விடுறாங்க. இங்கே மேலே அந்த 7 மணிக்கு வந்து வீடு சேருதுங்க. என்ன பண்ணுறது அந்த சூழ்நிலையில் இப்போ தான் வந்து இந்த ரோடு வசதி ஆரம்பிச்சு சொல்லி வந்து ஃபாரஸ்ட் வந்து எழுதி கொடுத்து போனாங்க. அது அந்தாங்கிற அதையும் காணோம். ரோடும் போட மாட்டாங்க. ரோடும் போட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அவசரம் ஆத்துறதுக்கு இப்படி தலைச்சமை இப்படி மிடியல்னா கொண்டு விட்டு தொட்டி இட்டு ஓடணும். இப்படி இடவில்ல போனதே காப்பாற்றினது எங்கள் நிலைமைகள். இந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரவாயில்லையா, கஷ்டம்தான். அதாவது நாங்கள் சிட்டிலேருந்து பார்ப்போம், என்னடா இது ரோடு நல்லா இல்லைன்னா திட்டுறோம் கவர்மெண்ட்டை, ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா டாக்டர் திட்டுறோம். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் பரவாயில்ல வாழ்ந்து காட்டிக்கிட்டு ஏதோ அந்த காலத்தில் பூர்வத்தில் அந்த மரத்தை உண்டாங்காட்டி உண்டாச்சு அந்த ஊருக்கு. அந்த காலத்தில் வந்து வெள்ளைக்காரன் காலத்திலேயே வேலை செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் பட்டா போட்டுருக்காங்க. அப்புறம் போல அந்த பெரம்போல் போட்டுக்கிட்டு அதில் பட்டா போட்டு கொடுக்குறான். அந்தாங்கிற அதுவும் கொடுக்குறதுக்கு வேலை இல்லை. இருந்து எங்கள் காலத்தை ஓட்டி பாட்டங்காலத்துலேருந்து ஓட்டிட்டாங்க. எங்கள் தகுதிக்கு இருக்கு பிள்ளை விடு தகுதிக்குனாலும் ஒரு ரோடு வச்சுது எதனா ஒரு வழி கொடுப்பான்னு பார்த்தா அவசர ஆத்திரத்துக்கு போகிறதுக்காச்சும் கஷ்டம். இப்போ என்னமோ இப்போ தான் இந்த புக்கப் வாங்கி விட்டாங்க. அதுவும் வந்து 6 மணிக்கு மேலே போக முடியாது, மேலே அடைச்சி கேட்டு போட்டுருவாங்க. ஓ அப்படியா? ஆமாம். அதுவும் பாதுகாப்பு சரியில்லாமல் அந்த வண்டிக்காரங்களும் ஓட்டுறது பெரிய சிரமமாக தான் இருக்குது. எத்தனை பிக்கப் அப்படி ஓடுது உங்கள் ஊருக்கு? எங்கள் ஊருக்கு ஒரு 4-5 பிக்கப் ஓடிட்டு இருக்குது. அது வந்து பொதுவாக வாங்கி விட்டதா இல்லை அவங்க சொந்தத்துக்கு? அவங்கவுங்க அதில் வந்து நம்ம தேவைக்கு நம்ம போகிறதுனா அவங்கள்ட்ட ஏதாச்சும் கொடுத்து போகலாம், இல்லைன்னா வாடகை தான் கொடுத்து போக வேண்டியது இருக்குது. ஆமாம். இந்த வீடு வாசல் கட்டுறதுக்கு அவங்க கிட்ட இந்த சல்லி கம்பிகை ஏற்றி கொண்டுட்டு வந்து போடுவாங்க. இந்த தொழில் பண்ணிட்டு அவங்க வகர் வளர்த்துருக்காங்க. அவங்க வகர் ஏன்னா ஓட்டாங்கன்னு சொன்னால் இந்த கல்லை ஓட்டுறதுக்கும் இந்த சக்கரம் வாங்குறதுக்கும் அது உழப்பு ஓடுது. மேலே கரண்ட் வசதிலாம் இருக்கு. கரண்ட் வீடு தாராமல் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த கலைஞர் காலத்தில் போட்டு கொடுத்து போயிட்டாரு. அப்போ உள்ள காலத்தில் போட்டு வீடு வசதி பூரா கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் நல்லா மெயினாக இருக்குது. காடு கரை எங்கன்னு சந்து போந்து இருக்கிற இடம்லாம் கரண்ட் இருக்குது. எங்களுக்கு தண்ணி வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வரணும். இப்போ தண்ணிக்கு 4-5 கிலோமீட்டர் போய் வரணும். இப்போ அங்கே ஊர் பொதுல தொட்டியை கட்டி இப்போ தான் தொட்டி அடிக்கிறாங்க ஊருக்கிட்ட. இனி கட்டி அதில் ஏற்றினாத்தான் ஊருக்கு தண்ணிங்கிற கணக்கில் இப்போ தொட்டி கட்டிட்டு. ஆமாம். இப்படி முகர்ச்சி பண்ணி ஒன்றா முகர்ச்சி பண்ணிட்டு வராங்க. சரியா? ஆமா. அப்புறம் நம்ம ஊர்ல திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கும்? என்னன்னா வந்து அந்த ஊருக்கு திருவிழா வச்சாங்கன்னா அந்த கோயில் கும்பிட்டு மெயினா. உங்க ஊர்ல என்ன கோயில் இருக்கு? எங்க ஊர்ல மலையமே. எந்த மாசம் கொண்டாடுவீங்க திருவிழா? ஆடி மாசம். ஆடி மாசம் விநாயகர் வந்து அந்த விநாயகர் சக்தி கும்பிடுவோம். அது விநாயகர் கும்பிடுவோம். அந்த 2 ஊர்லயும் கருப்பசாமி வந்து ஆடி மாசம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா கிடா வெட்டுவாங்க. ஆமா. கும்பல் நல்லா கூட்டங்கள் கூட அந்த 2 ஊர்லயும். பொங்கல் அப்படிலாம் பொங்கல்லாம் நல்லா இருக்குமா? பொங்கல்லாம் கொண்டாடுவாங்க. ஆமா. அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. தீபாவளி நல்லா கொண்டாடுவாங்க. இந்த ஒன்று வசதி போக்குவரத்து வசதி ஒண்ணுதான் எங்களுக்கு ரொம்ப சிரமமான எல்லாமே. சீக்கிரமே வரணுங்க சொல்றோம் நாங்க. சரிங்கய்யா. நாங்களாம் திருவிழாக்கு வரோம், வந்து பாக்குறேன். சரிங்கய்யா. இப்போ நம்பரை கொடுத்து போங்கய்யா. சரியா. இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஊருக்கு வந்து ஒரு ரோடுங்கிறது மெயினான ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. ஸோ அந்த ரோடு கிடச்சுன்னா இவங்களோட அவசர தேவைகள் அத்தியாவசியம் எல்லாத்தையுமே இவங்க பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு ரோடு கிடைக்கும்னு நானும் வந்து ரொம்பவே ஆசைப்பட்றேன். சீக்கிரம் நடக்கணும். என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய பயணத்தை தொடர்றேன். நான் ஒரு நல்ல ஸ்பாட்டை பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் இப்போ சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ நாங்கள் இனிஷியலாகவே இங்கே வரும்போது ஒரு அன்னாச்சி பழம் கொண்டு வந்திருந்தோம். அதை சாப்பிட்டுக்கிட்டு தென் நான் கொண்டு வந்த ஆல்ரெடி ஊற வச்ச மீனை எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணுறேன்.
மீன் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு டாகும் கம்பெனி சேர்ந்துருக்கு. அது கூடயும் எங்களோட லஞ்சை நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த மீனை சமைச்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த ட்ரிப் இதோட முடியுது. இன்னும் ஒரு 1/2 hourல இந்த இடம் இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வைண்ட் அப் பண்ணி எங்களோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதே மாதிரிக்க இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவில் அங்கே இருக்க மக்களோட எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கோல்ட் அண்ட் மை சிஸ்டி. பை பாய்.